காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் பகுதியில் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் சடலத்துடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விபத்து குறித்து மேலும் விவரங்களை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளம் பகுதி. இந்த வெள்ளம் கிராமத்திலிருந்து சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லக்கூடிய 6 வழிச்சாலை, ஏற்கனவே 4 வழிச்சாலை இருக்கிறது. தற்போது 6 வழிச்சாலை விரிவாக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விரிவாக்கும் பணியின் போது ஒரு பகுதியில் மட்டும் ஆக்கிரமிப்பு இருப்பதன் காரணமாகவும் அப்பகுதியில் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை அதே பகுதியை சேர்ந்த பூசாரி ராகவன் என்பவர் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது அதிவேகமாக வந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனை கண்டித்து அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதுபோன்று நடைபெறக்கூடாது எனவும் உடலை சாலையில் அமர்த்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருபுறங்களிலும் அணிவகுத்து வாகனங்கள் இருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஏற்கனவே காஞ்சிபுரத்திலிருந்து ஒரகடம் செல்லக்கூடிய சாலைகளும் அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து சிங்கப்பெருமாள் கோயில் செல்லக்கூடிய 4 சாலைகளும் தற்போது 2 மணி நேரத்துக்கு மேலாக முடங்கி இருக்கிறது. ஒரகடம் போலீசார் தற்போது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். உடனடியாக வேகத்தடை அமைக்கப்படும் எனவும் உடலை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அவருடன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.